எப்படி இருக்கு? அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பால் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். எங்களுக்கு தீவனம், பீஸா, பர்கரு அது இதெல்லாம் கிடையாது. வீட்டில் என்னமா தீவனம்னா இதே தருவாங்க. மாவை எடுத்து போடுவாங்க, வெள்ளைக்கட்டி சீனியை போடுவாங்க, ஒரு பலகாரம்னு சொல்லி செஞ்சு தருவாங்கம்மா. கொழுக்கட்டையை வச்சு தருவாங்க. இன்றைக்கி நான் பால் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். அதுக்கு வெல்லம், தேங்காய், உப்பு, ஒரு 2 ஏலக்காய் தட்டி போட, மாவு. இப்போ செய்கிறேன் பாருங்கள். பிஸ்மில்லாண்டு அடுப்பை பற்ற ஒரு குச்சிதே நம்மளுக்கு தீ இந்த மாதிரி முதல்ல பிசுங்கி பானை அடுப்பில் இது வந்து வறுத்த மாவு, பச்சரிசி இடியப்பத்துக்கு சுடுறோம்ல அந்த மாவு. இது இந்த மாவு இதில் தான் செய்ய போகிறோம். இந்த வெள்ளைக்கட்டியை கொஞ்சம் வெளி தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த தண்ணி அள்ளி இதில் ஊற்றி வச்சிடணும், கரையிறது வச்சுட்டா தான் கல் மண் இல்லாமல் ஊற்றுறதுக்காக ஊற்றி வச்சு. இப்போ இந்த தண்ணி அள்ளி தீனி இந்த கொஞ்சம் ஒரு ஸ்பூன். எதுக்குன்னா அந்த உருண்டை திங்கும்போது சப்புன்னு இருக்கக்கூடாதுங்கிறக்காக ஒரு சுவைக்காக சின்னதாக கொஞ்சம் சீனி போட்டுட்டு அடுத்து உப்பு. நல்லது. இப்போ எல்லா வகையும் நல்லா கலக்கிட்டு ஒரு வேலை பார்த்தாக்கா எங்கள் அம்மா பக்கத்தில் போய் உட்காந்துட்டு விறகடுப்பு தானே, அதை எடுத்துகிட்டு வாங்க இதை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு சாமான் தீவனம் செய்கிறதுக்கு ஊருப்பட்ட வேலை பார்க்க சொல்லுவாங்க. தண்ணி எடுத்து வந்து ஊற்றுங்க முத்தத்தில், நாங்கள் ஒரு தீவனம் செஞ்சு தர்றோம் அப்படிம்பாங்க. தண்ணி எடுத்து வந்து ஊற்றுவோம். வீடை கூட்டுங்க அப்படிம்பாங்க. வேலை பார்க்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எங்கள் அம்மா. ஒவ்வொரு வேலையாக நாங்கள் பார்ப்போம். பார்த்தா எங்களுக்கு ஒரு தீவனம் செய்கிற உடனே வேகமாக பாஞ்சு வேலை பார்க்குறது. ஆமாம், இப்போலாம் பாப்பியலாக்குங்க, போனை கையில் வச்சுட்டு போய் ஓரமாக உட்காந்துருவீங்க. இப்போ எந்த வேலை பார்க்குறீங்க? யார் ஏண்டா காசை கொடுத்து வாங்கி தின்னுருவீங்க கடையில். அப்போலாம் கடையில் வாங்கவும் முடியாது. தர்ற காசுக்கு பொரிகடலையும் ஒரு முறுக்கு வாங்கி தின்னுட்டு போய்கிட்டு இருக்க வேண்டியது. அந்த காலத்தில் இதுவே வீட்டில் செஞ்சு தர்றாங்களேன்னு வேகமாக பாஞ்சு வேலை பார்ப்போம். இந்த மாவை உருண்டை போடணும். தண்ணி கொதிக்கிற வரை இந்த 2 கையையும் போட்டுக்கிட்டு உழப்புறது, இடது கையில் வச்சுக்கிட்டு உருட்டுறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். நான் இப்படி தான் உருட்டுவேன். எனக்கு இதே பிடிக்கும். நான் எவ்வளோ ஒரு 5 கிலோ மாவு பிணைஞ்சாலும் ஒரு கையில் தான் பிணைவேன். 2 கையிலெல்லாம் பிணைய மாட்டேன். ஹோட்டலில் பிணையிறான்ல அந்த மாதிரிலாம் பிணைய மாட்டேன். பிணையவும் தெரியாது. இடியப்பம் மாதிரி கரண்டியை வச்சு கட்டையை வச்சு நல்லா பிணைஞ்சிட்டு அப்புறமேலே கையில் போட்டு பிணைஞ்சிடுவேன். 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ கூட 2 கையில் உருட்டுற வேலையெல்லாம் நமக்கு பிடிக்காது, செய்யவும் மாட்டேன் நான். அவங்களுக்கு என்ன தேவையோ என்ன வடிவமோ செய்யணுமோ செஞ்சுக்கிடலாம். அழகாக செய்கிறவங்களும் செஞ்சுக்கிடலாம். என்ன மாதிரி செய்வாங்களே அழகாக என்னென்னமோல அந்த மாதிரி செய்கிறது செஞ்சுக்கிடலாம். அவங்க வசதிகள் தான். நம்மளுக்கு இந்த உருட்டுறதையும் தெரியும். இந்த உருட்டி எங்கள் பெரிய மாமி என்ன செய்வாங்க, பால் கொழுக்கட்டை போடுறேம்மா தக்கடி அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன குப்பி அப்படின்னு போய் கேட்டோம்னாக்கு, இந்த இது இருக்குல்லம்மா மாவை நல்லா இடியப்ப மாவை பிணைஞ்சி வச்சுக்கிட்டு எலும்பை வாங்கிட்டு வந்து நெஞ்செலும்பை வாங்கிட்டு வந்து சூப் மாதிரி வச்சிடுறது. எலும்பு சூப்பை வச்சு என்ன செய்வாங்க, இந்த மாவை அப்படி உருட்டி அந்த சூப்பில் போட்டுருவாங்க. போட்டு இது பேருதே தக்கடி வெந்துடும். அது கூழில் சூப்பில் வெந்த உடனே மாவு உருண்டை கிடக்கும். அதில் வந்து கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி போடுவாங்க. அதில் உடையில் சின்னதாக கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி. உங்களுக்கு என்ன வடிவம் வேணுமோ செஞ்சுக்கோங்க. கொதிச்சிருச்சா? கொஞ்சம் கொழுக்கட்டை வேகட்டும். கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. இந்த 2 ஏலக்காய்
பிசைஞ்ச மாவில் கொஞ்சம் மாவு ஒரு உருண்டை மாவில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி இப்படி கலக்கி வச்சுக்கிறணும். கலக்கி வச்சுக்கிட்டு இப்போ இதை ஊற்றணும். கொஞ்சம் கொதிக்கட்டும். சுடுதண்ணி ஊற்றி வச்சது வெள்ளைக்கட்டி நல்லா கலந்துருச்சு. இப்போ இதை வடிகட்டி ஊற்றிடுறோம். நல்லா அழகாக உருண்டை உருண்டையாக வெந்துருச்சு. ஏலக்காய் முழுசாக போட்டிருக்கேனே, என்னடா ஏலக்காய் முழுசாக போட்டிருக்கான்னு நினைக்காது. இங்கே யாருமே ஏலக்காய் போட்டால் திங்க மாட்டாங்க. அதனால் முழுசாக சும்மா ஒரு வாசனைக்காக போட்டிருக்கேன். இப்போ வந்து அடுத்து இனிப்புக்கு வெள்ளைக்கட்டி. இந்த தேங்காய் பூவை நல்லா அப்படி ஒரு பிசைஞ்சு பிள்ளைகள் அசரை தொழுதுட்டு வந்துருச்சுங்க. இப்போ தொழுதுட்டு வந்தோடனே இதை ஸ்நாக்ஸ் சாயா குடிக்கிற பிள்ளைகளுக்கு இதை கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாம் போட்டாச்சு, தேங்காயெல்லாம் போட்டாச்சு. இப்போ பால் கொழுக்கட்டை அழகாக இருக்குது. உருண்டை உடனே கண்ணாடி மாதிரி இருக்குது. பால் கொழுக்கட்டை வெந்து நல்லா இருக்குது. பால் கொழுக்கட்டை ரெடி. பால் கொழுக்கட்டை எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குப்பா பால் கொழுக்கட்டை. சரியான இனிப்பு. நீங்கள் செய்யுங்க, இதே மாதிரி செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுங்க சாயந்தரத்துக்கு. இது வந்து நல்லா இதில் பசி அமர்த்திடுது. தீவனம் மாதிரி கிடையாது. இது குடித்தோம்னா ஒரு டம்ளர் குடித்தா வயிறு நிறைஞ்சிடும். நல்ல ஒரு சாயாவுக்கு விட இது அழகான ஒரு உணவு. எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சாப்பிடுங்க எல்லோரும்.